ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை 105ஆம் சங்கீதம் அதனுடைய 19ஆம் வசனத்தை மையமாக கொண்டு நாம் தியானிப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தையை இந்த சங்கீதத்தில் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்வில் என்ன செய்கிறது என்று நாம் யோசிப்போமானால் அந்த வார்த்தைக்கு பதில் அது அவர்களை புடமிடுகிறது. ஆமென். புடமிடுதல் என்பது சுத்திகரிப்பிற்காக, புடமிடுதல் என்பது ஆயத்தப்படுத்துவதற்காக. இப்போ யோசேப்பினுடைய வாழ்வை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். யாக்கோபுக்கு மிகவும் பிரியமான ஒரு குமாரன், அவன் அதிகமாய் நேசித்த ராகேல் பெற்றெடுத்த முதல் மகன். ஆகவே தன்னுடைய மற்ற குமாரர்களை காட்டிலும் இந்த யோசேப்பை யாக்கோபு அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கிகளை எல்லாம் கொடுத்திருந்தான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தர் அவனுடைய வாழ்வில் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை அந்த 17 வயது நிரம்பி வருகிற அந்த நாட்களில் யோசேப்பிற்கு சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டது. 2 முறை கர்த்தர் அதை காண்பித்து கொடுத்தார். இந்த யோசேப்பு தன்னுடைய சொப்பனத்தை தன்னுடைய சகோதரர்களிடத்திலும் தன்னுடைய தகப்பனார் இடத்திலும் அவன் அதை பகிர்ந்து கொண்ட போது அவனுக்கு எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கவில்லை. அல்லேலூயா. அதற்கு பதிலாக அவனுடைய சகோதரர்கள் பகைத்தார்கள். அவனுடைய தகப்பன் அவனை கடிந்து கொண்டான் என்றெல்லாம் இருக்கிறது. ஆகவே இதனுடைய உச்சக்கட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது யோசேப்பை கொல்ற அளவுக்கு சகோதரர்களுடைய மனதில் எண்ணங்கள் மேல் எழுந்தது. ஆனால் கிருபையா ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். ரூபன் மூலமாக அவனுடைய இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்த புள்ளியை நம்ம ஏன்பா சுமக்கணும், அந்த தண்ணீர் இல்லாத வெறும் குழியில் அவனை என்ன செய்யுங்க, போட்டுருங்க அப்படின்ட்டான். யோசேப்பு கொண்டு வந்த உணவு பதார்த்தங்களை எல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தப்ப ரூபன் கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள இந்த சகோதரர்கள் இஸ்மவேலர்கள் வருகிறதை பார்த்து அவர்களிடத்தில் இவனை விலை பேசி 20 வெள்ளிக்காசுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, விற்றுட்டாங்க. இப்போ ரூபன் வந்து பார்த்தா குழிக்குள்ளே யாரும் இல்லை, தம்பி இல்லை, யோசேப்பு இல்லை. ஐயோ, இளைஞன் இல்லையே, எப்படி நான் தகப்பனிடத்தில் இளைஞன் இல்லாமல் திரும்பி போவேன் அப்படின்னு அவன் அழுறான். அவங்க அதுக்கு ஒரு தந்திரமான திட்டம் வச்சுருந்தாங்க. அவன் வஸ்திரத்தை ஏற்கனவே உறிஞ்சாச்சு, அதை கிழிச்சி ஒரு ஆட்டை அடித்து அதனுடைய ரத்தத்தில் தோய்த்து அப்பாட்ட போய் சூப்பராக நாடகம் போட்டாங்க. இது உங்கள் மகன் யோசேப்பு ட்ரெஸ் தானா பாருங்கள். அப்போ அவனும் பாருங்கள், அதை பார்த்து ஒரு கொடிய மிருகம் அவனை பட்சித்து போட்டதாக நினச்சி தன்னுடைய மகனுக்காக அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான், துக்கித்து கொண்டிருந்தான். இப்போ எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட யோசேப்பு போத்திபார் என்பவன் கையில் விற்கப்பட்டான். அந்த போத்திபார் இந்த யோசேப்பை தன்னுடைய வீட்டில் அடிமையாக கொண்டான். கொஞ்ச நாளில் கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறதையும் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருப்பதையும் பார்த்த போத்திபார் அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்தான். அல்லேலூயா. அவன் வீட்டு விசாரணை கர்த்தனாக மாற்றினான். எதிர்பாராத விதமாக அவனுடைய மனைவி நிமித்தம் யோசேப்பின் மேல் ஒரு வீண் பழி சுமத்தப்பட்ட போது தவறே செய்யாத ஒரு காரியத்திற்காக யோசேப்பு குற்றவாளியாக கருதப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். சிறைச்சாலைக்குள் இருந்து ஆமென், இந்த யோசேப்பு அங்கேயும் கர்த்தருடைய தயவை பெற்றதுனால அந்த சிறைச்சாலை அதற்கு தலைவனாக இருந்தவன் அவனை பட்சமாய் நடத்தினான். எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுத்துட்டான். அங்கே ராஜா அரண்மனையில் தவறு செய்த 2 பேர் வந்திருந்த போது அவர்களுடைய கனவுக்கு அர்த்தம் சொல்லி அது அதுபடியே என்ன செஞ்சது, நடந்தது. ஒருத்தன் தூக்கிலிடப்பட்டான், ஒருத்தன் மறுபடியும் பணியில் அமர்த்தப்பட்டான். அப்போ பணியில் அமர்த்தப்படுகிறவனை பார்த்து இந்த யோசேப்பு சொன்னான், நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினச்சிருப்பா, நான் இந்த இடத்துல வர்றதுக்கு எந்த தவறு என்ன செய்யலை, நான் செய்யலை. அதனால் எனக்காக ராஜாவினிடத்தில் பரிந்து பேசி எப்படியாவது நான் வெளியில் வர்றதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னா.
ஆனால் பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது, அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை 2 வருஷம் மறந்துட்டான். இப்போ பார்வோனுக்கு ஒரு கனவு, அந்த கனவுக்கு அவன் அர்த்தம் தெரியாமல் விழித்து கொண்டிருக்கும் போது தான் இந்த பானபாத்திரக்காரனுக்கு யார் நினைவு வருது. அப்போ தான் ராஜாட்ட சொல்கிறான், இப்படி சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு இஸ்ரவேலன் ஆமீன் இப்படிலாம் சொன்னான். உடனே தீவிரமாக யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக அழைத்து வரப்பட்டான். சொப்பனம், அதற்குரிய அர்த்தம் இதெல்லாம் விளக்கி கூறப்பட்டது. ராஜா அவனை எகிப்துக்கே அதிபதி செஞ்சிட்டான், மாற்றிட்டான். எகிப்திலே அவனுக்கு பெண் பார்த்து தன்னுடைய சிங்காசனத்துக்கு அடுத்த சிங்காசனத்தை கொடுத்து அவனை ஆட்சி புரிய வைத்தான். அல்லேலூயா. எகிப்தையே ஆட்டி படைக்கிற ஒரு கிங் மேக்கரா யோசேப்பு உயர்ந்தான். தன்னுடைய தகப்பன் குடும்பத்திற்கும் அந்த பஞ்ச காலத்தில் ஆதரிக்கும் ஒரு பெரிய கிருபையை பெற்றுக்கொண்டான். அவர்களையும் இந்த எகிப்துக்கு வரவழைத்து வாழ வைத்தான். அல்லேலூயா. ஒரு மிகுந்த ஜீவ ரட்சணியம் உண்டாக காரணமாயிருந்தான் என்றெல்லாம் நம்ம இந்த வேதத்தில் யோசேப்பின் சரித்திரத்தை குறித்து என்ன செய்யலாம், நம்ம படிக்கலாம். அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சில எதிர்பாராத காரியங்கள் ஒரு 13 ஆண்டுகள் நடந்ததை நம்ம எப்படி நினைக்கிறோமோ இல்லையோ, வசனம் தெளிவாக சொல்லுது. கர்த்தருடைய அந்த வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நம்ம எல்லாரும் வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல தரிசனங்களை தந்திருக்கிறோம். சிலரோடு ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் சில காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். சில நேரத்தில் நீங்கள் திட்டமும் தெளிவுமான தீர்க்க தரிசனங்களை கூட தேவ மனிதர்கள் மூலமாக என்ன செஞ்சிருக்கலாம், பெற்றிருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பெற்ற காரியங்கள், ஆண்டவர் உங்களோடு பேசின வார்த்தைகள் இன்னும் நிறைவேறலையே, ஆனால் என் வாழ்க்கையில் எல்லாமே அதற்கு எதிர்மாறாகவே இருக்கிறதே, நிறைவேறுதல்களுக்கான அறிகுறிகள் என்னுடைய வாழ்வில் இல்லையே, வாக்குத்தத்தங்கள் கிழக்குன்னா இப்போ என் வாழ்க்கை எப்படி தான் இருக்குது, மேற்காக தான் இருக்குது. ரெண்டுக்கும் எப்படி இல்லை, கொஞ்சம் கூட என்ன இல்லை, சம்பந்தமே இல்லையே. ஆண்டவரும் சொல்லியிருக்காருல, உன் வழியும் என் வழியும் ஒன்று கிடையாதுப்பா, உன் நினப்பும் என் நினப்பும் ஒன்று கிடையாதுன்னு சொல்லியிருக்காருல. அதை மாதிரி தான் இது அங்கேயும் அது இங்கேயுமா இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம், நினைக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்வில் எதுவும் தற்செயலாய் நடைபெறுவது இல்லை. ஆமென். தேவ திட்டத்தின்படியே எல்லாம் நடைபெறுகிறது. அப்போ நமக்காக ஒரு வார்த்தை ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்மை நோக்கி தேவ திட்டம் அது நமக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறவே கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடமிடுகிறதே தவிர அதிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்காக அல்ல. ஆமென். ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வச்சார், அந்த டெஸ்ட்டில் என்னை எப்படியாவது ஃபெயில் ஆக்கிடணும்னு நினச்சே என்ன செஞ்சுருக்காரு, இந்த டெஸ்ட் வச்சுருக்காருன்னு யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் மனிதர்களை போல அல்ல. ஹல்லேலூயா. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கர்த்தர் ஒரு பரிசோதனையை வைக்கிறார்னா அது நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு. கர்த்தருடைய வசனம் நம்மை புடமிடுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த ஸ்தானத்திலே நாம் தகுதி உள்ளவர்கள் என்பது விளங்கும்படியாகத்தான். இப்போ நீங்கள் கொஞ்சமாவது யாராவது யோசேப்பை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதை கேட்க முடியுமா? யோசேப்பை போய் இப்படி பார்வோன் அதிபதியாக மாற்றிருக்கிறாரு, இந்த மனுஷனை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, போயும் வேற ஆளே கிடைக்கலன்னு யோசேப்புக்கா இந்த பதவி கிடைக்கணும், இப்படி யாராவது சொல்ல முடியுமா? எல்லாரும் ஏகம் மனதாக இது ஒரு சரியான தேர்வு என்று சொல்லத்தக்க விதத்தில், ஆமென், இந்த பதவிக்கு யோசேப்பு தகுதியான நபர் என்று எல்லாரும் ஆமோதிக்கும் அளவிற்கு, ஹல்லேலூயா, யாரும் இந்த பதவிக்கு இவனை வைப்பதை குறித்து நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லவே இல்லை. இதற்கு நாங்கள் கருப்பு கொடி காட்டுறோம் சொல்லவே இல்லை. இவனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் சொல்லவே இல்லை. ஆமென். பார்வோன் அவனை நிறுத்தி சொன்னப்ப, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல பூமியில் வேற யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த ஞானமும் இந்த விவேகமும் உள்ள இந்த மனுஷனை போல வேற யாருமே
இல்லை. அல்லேலூயா. நாம் நினைக்கலாம் ஒருவேளை இவன் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்ததுனால ஒரு குற்றவாளிக்கு வந்த வாழ்வா, அல்லேலூயா, ஒரு பாவிக்கு வந்த வாழ்வா, ஆமென், ஒரு துரோகிக்கு கிடைச்ச வாழ்வா, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் மன்னவனுக்கு வந்த வாழ்வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இவன் அந்த இடத்துலலாம் தவறு செய்யவில்லை. இவன் நீதிமானாக இருந்தான், இவன் உத்தமனாக இருந்தான். தன்னை நம்பின எஜமானுக்கு அவன் துரோகம் பண்ணல. தன்னை நம்பி கொடுத்த பொறுப்பை அவன் உத்தரவாதத்தோடு நிறைவேற்றினான். தேவன் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு முன்பு உடனே கீழே இருந்து சர்ன்னு மேலே என்ன செய்ய மாட்டார், தூங்க மாட்டார். நமக்கு பார்க்கறதுக்கு ஒரே ராத்திரியில் எகிப்தின் அதிபதியாக யோசேப்பு மாறின மாதிரி என்ன செய்யும் தெரியும். ஆனால் யோசேப்பு அப்படி என்ன செய்யலை, மாறலை. அவன் அந்த எகிப்தில் 20 வெள்ளிக்காசுக்கு அந்த இஸ்மவேலர்கள் கையில் விற்கப்பட்டு அவன் கொண்டு போய் விடப்பட்டான் போத்திபார் வீட்டில். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். போத்திபார் வீட்டில் கிரேட் 1 வேலைக்காரர்கள் உண்டு, கிரேடு 2 வேலைக்காரர்கள் உண்டு. இப்படியே இருந்த கிரேடில் லோவஸ்ட் கிரேடில் இருக்கிற வேலைக்காரன் யார்? யோசேப். இருக்கிறதுல தரமட்டமான ஒரு வேலைக்காரன் தான் யோசேப். ஆனால் இவன் செய்கிற வேலைலாம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, நேர்த்தியாக இருக்குது, ஒழுங்கும் கிரமமாக இருக்குது, டைமிங்கில் இருக்குது. அல்லேலூயா. இவங்க எந்த விதத்திலும் நீ ஏன் இந்த வேலை இப்படி செஞ்ச, ஏன் நீ இதை இப்படி செய்யலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. அல்லது எஜமானனே நீங்கள் இப்போ புதுசாக விலைக்கு வாங்கின இந்த அடிமை ஒருத்தே கிடையாதுன்னு அவன் வீட்டில் இருக்கிற ஆள் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அல்லேலூயா. இவனுக்கு போய் இவ்வளோ விலை கொடுத்துருக்கீங்களே, இவன் ஒரு காசுக்கு பிரயோஜனப்பட மாட்டான்னு சொல்கிற மாதிரி யோசேப்பு பிஹேவ் பண்ணலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசனம் புடமிடுது அப்படின்னா கீழே இருந்து அவன் மேலே வருகிற வரைக்கும் அவன் அதற்கு தகுதியாக இருக்கிறானா பார்க்கும். அந்த சின்ன விஷயத்தில் உண்மையாக இருக்கிறானா, கொஞ்சமாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உத்தரவாதத்தோடு செய்கிறானா. அடிமையாக இருக்கும்போது அவன் எப்படி வேலை செய்கிறாங்கிறத யார் பார்த்துட்டு இருந்தா? கர்த்தரும் பார்த்துட்டு இருந்தார், போத்திபாரும் பார்த்துட்டு இருந்தான். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், போத்திபார் பார்க்கும்போது மற்றவர்களிடத்தில் இல்லாத ஒரு தன்மை யார்கிட்ட இருக்கு? யோசேப்பிட்ட இருக்கு. மற்றவர்கள்ட்ட இல்லாத ஒரு வித்தியாசம் யார்கிட்ட இருக்கு? இந்த யோசேப்பிட்ட இருக்கு. அப்போ அவன் யாருக்காக வேலை செஞ்சான்? 20 வெள்ளிக்காசுக்காக வேலை செஞ்சான்? இல்லை நமக்கு சாப்பாடு கிடைக்கணுமே அதுக்காக வேலை செஞ்சான்? நம்ம உயிர் வாழணுமே அதுக்காக வேலை செஞ்சான்? வேறு வழி இல்லை, இங்கே வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம், நாய் வேஷம் போட்டாச்சு, நம்ம குலைச்சி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியா ஒப்பேத்திரக்கு வேலை செஞ்சானா? இல்லை இல்லை, அவன் உண்மையாக வேலை செஞ்சான். அப்போ கர்த்தர் பார்க்குறா, இவன் கொஞ்சத்தில் எப்படி இருக்கிறான், உண்மையாக இருக்கிறானா? வசனம் இப்படி தான் நம்மளை புடமிடும், வசனம் இப்படி தான் நம்மளை பரிசோதிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன ப்ரமோஷன் கிடைக்கி, வேலைக்காரர்களுக்கெல்லாம் தலைவன் ஆகிட்டான். வீட்டில் அவன் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு. கொத்து சாவி இப்போ யார் கையில் இருக்குது? யோசேப்பு கையில் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ எந்த அளவுக்கு எஜமானனுடைய நம்பிக்கைக்குரியவனாக அவன் இருந்திருப்பான். இது ஒரே நாளில் நடந்திருக்குமா? ஒரு மாதத்தில் நடந்திருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ இவன் எவ்வளோ பொறுமையாக அந்த வேலையை செஞ்சுருக்கணும். ஆமேன். கொஞ்சம் கூட முகம் கோணாமல் இருந்திருக்கணும், கொஞ்சம் கூட முறுமுறுக்காமல் இருந்திருக்கணும், கொஞ்சம் கூட அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்காம இருந்திருக்கணும். எஜமானுக்கு எதிராக ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அவன் நினைக்காம இருந்திருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. அதெல்லாம் பார்த்ததுனால தான் அந்த போத்திபார் அவனை நம்பி கொத்துச்சாவியை கையில் கொடுத்துட்டான். இப்போது அதுக்கு அடுத்த நிலையில் இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ வேலை சூப்பராக போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ அங்கே வசனம் அவனை புடமிடுது. அல்லேலூயா. இப்போ ஃபஸ்ட் லெவலில் அவன் பாஸ் ஆகிட்டான். முதல் நிலையில் என்ன செஞ்சிட்டான்? தேர்ச்சி அடைந்து விட்டான். இப்போ இரண்டாம் நிலையில் நிற்கும் இந்த யோசேப்புக்கு ஒரு சோதனை வீட்டுக்குள்ளே இருந்து வருது. நமக்கு எல்லாருக்குமே அந்த சோதனை எப்படின்னு தெரியும், அப்படிதானா? யாருக்குமே தெரியாத அளவுக்கு ரகசியமாக மறைமுகமாக இந்த பிரச்சனை முடிஞ்சிடறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. இந்த தப்பை அவன் ஈஸியாக பண்ணிட்டு என்ன செஞ்சிடலாம். ஆனால் பாருங்கள், முதல் முறை அந்த வாய்ப்பு வந்தப்பவே அவன் சொல்லிட்டான், என் எஜமானன் எல்லாத்தையுமே நம்பி என் கையில் என்ன செஞ்சுருக்கார்? கொடுத்துருக்குதா? என் கையில் கொடுக்காத ஒன்றே ஒன்று நீ தான். அது நீ அவருடைய மனைவிங்கிறதுனால தான்
ஒன்று என் கையில் என்ன செய்யல, மற்ற எல்லாவற்றையும் என் கையில் கொடுத்துருக்கிறார். அப்போ நான் என் எஜமானனுக்காக அல்ல, என் வேலை பெயரும் என்பதற்காக அல்ல, என் பதவி பெயர் என்பதற்காக அல்ல, எனக்கு வாழ்வாதாரம் பெயரும் என்பதற்காக அல்ல, அல்லது எனக்கு இப்போ இந்த வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பேர் புகழ் பெயரும் என்பதற்காக அல்ல. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவருக்கு விரோதமாக என்னால் பாவம் செய்ய முடியாது. உன் கணவனுக்கு தெரியாமல் நான் செஞ்சிடலாம், இந்த வீட்டில் இருக்கிற மற்ற வேலையாட்கள் யாருக்குமே தெரியாமல் இந்த தவறை நான் செஞ்சிடலாம். இந்த தவறை நான் என் தேவனுக்கு எதிராக என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதனால நோ அப்படின்னு சொல்லிட்டான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில். ஆனால் அவள் விடலை. சரி, இவன் சரிபட்டு வரமாட்டான், வேற ஆளை பாப்புன்னு போகலை. அவள் நித்தம் அந்த வீட்டில் அவனை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வசனம் புடமிடுதல் எப்படி வேலை செய்து பார்த்தீங்களோ. டெய்லி அவனுக்கு அந்த சோதனை இருந்தது. அவன் ஒரு நாள் கூட கொஞ்சம் கூட அதுக்கு இடம் கொடுக்கல. ஒரு சின்ன சபலம் கூட அவனுக்கு வரல. அவன் மனதில், அவன் யோசனையில், அவன் கண்ணில், அவன் எண்ணத்தில், அவன் வார்த்தையில் ஒன்றிலும் அதை குறித்த தவறான எண்ணத்தை அவன்கிட்ட நம்ம பார்க்கவே முடியாது. அதனால் வசமாக ஒரு நாள் சிக்கின போது கூட அவன் ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாக இருக்க விரும்பி தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ள விரும்பாமல் ஆண்டவருக்காக பயந்து வாழ்கிறவன் என்பதை நிரூபித்து வெளியே ஓடினான். அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு மாதிரி நமக்கு பாஸ்டர்ஸு பைபிள்லாம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆலோசனைகள் அன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி செட்டப்லாம் அன்னைக்கு கிடையாது. ஆனால் பாருங்க, அவனுக்குள்ள அந்த சோதனையிலேருந்து தப்பணுங்கிற ஒரு வாஞ்சை, அந்த சோதனையில் சிக்கக்கூடாது என்கிற ஒரு விருப்பம், இதுதான் கர்த்தர் பார்க்கிறார். அப்போ வசனம் ஏன் புடமிடுது அப்படின்னா, எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்கணும். வேலை விஷயத்தில் பெர்ஃபெக்டாக இருந்தான். வீட்டு விசாரணை கர்த்தனா மாறுவதற்கு முன்பு என்னென்ன ஒர்க் அவன்கிட்ட கொடுக்கப்பட்டதோ எல்லாத்துலேயும் சூப்பராக இருந்தான். அப்போ மணி ஹேண்டில் பண்ணுறதுல எப்படி இருந்திருப்பான், சூப்பராக இருந்திருப்பான். டைமிங்கில் அந்த கீப்பப் பண்ணுறதுல எப்படி இருந்திருப்பான், சரியாக இருந்திருப்பான். ஆமென். ஒவ்வொரு வேலைகளையும் எதை எப்போ செய்யணும், எதை எப்படி செய்யணும், எதை யார் மூலமாக செய்யணும், இது எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறதுல எல்லாத்துலேயும் அவன் சூப்பர். ஆமென். இதெல்லாம் வெளியரங்கமான காரியம். இப்போ அந்த ரங்கத்தில் சோதனை, அந்த ரங்கத்தில் புடமிடுதல், அதுலேயும் பாஸ் ஆகிட்டான். வெளியரங்கமான காரியத்திலும் ஆண்டுடைய வசனம் புடமிடுகிறது, அந்த ரங்கமான காரியத்திலும் கர்த்தருடைய வசனம் புடமிடுகிறது. ஆமென். நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். 20 வெள்ளிக்காசுக்கு இந்த யோசேப்பு விற்கப்பட்டது அவனை அழிக்கவா? இல்லை. அடிமையாக போத்திபார் வீட்டில் அவன் வேலை செய்வது அவனுடைய தரத்தை தாழ்த்தவா? இல்லை. வீட்டு கர்த்தனாக அவன் உயர்த்தப்பட்டிருந்த அந்த காலங்களில் அவன் மேல் சுமத்தப்பட்ட வீண் பழி இனி யோசேப்பு என்கிற ஒரு மனிதனுடைய சகாப்தத்துக்கு முடிவை கொண்டு வரவா? இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இதிலெல்லாம் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு உன்னத ஸ்தானத்தில் அவனை வச்சு ஆண்டவர் அழகு பார்க்கும்போது வெளியரங்கமான காரியமாக இருந்தாலும் அந்தரங்கமான காரியமாக இருந்தாலும் அவன் 100% தகுதி உள்ளவன் என்பதை கர்த்தர் ஆமென் அவனிடத்தில் எதிர்பார்த்து இந்த காரியங்களெல்லாம் அனுமதிக்கிறார். அப்போ வசனம் நமக்கு ஏன் கொடுக்கப்படுதுன்னா, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு முன்பாக அது நம்மை ஆயத்தப்படுத்தி சுதந்தரிக்க செய்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானானை வாக்களித்து அவர்களோடு கூட பேசினார். ஆனால் அந்த வார்த்தையின் நிறைவேறுதலுக்கு முன்பாக அவர்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிய விரும்பி ஆண்டவர் அவங்கள வனாந்தரத்தின் வழியாக கொஞ்சம் சுற்றி நடக்க பண்ணார். அப்போ அவங்க மைண்டில் என்ன ஓடுது, அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க, அவங்க வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் வருகிறது. அப்போ பாருங்கள், இதெல்லாம் கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் உடன்படிக்கை செய்தது உண்மைதான், அவனுடைய சந்ததியை குறித்து கர்த்தர் பேசினதெல்லாம் உண்மைதான். பழுக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன், நீ கால் மிதித்த இடத்துல தான் அவர்களை குடியேற்றுவேன், அது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம்தான், நட்டாத திராட்சை தோட்டத்தின் பலன்கள் அவர்களுக்கு உண்டு, கட்டாத வீடுகளிலே குடியிருக்கும் பாக்கியம் உண்டு, எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த குடியிருப்புக்கு போகிறதற்கு முன்பு அவர்கள் ஆயத்தப்பட வேண்டும், அவர்கள் தகுதிப்படுத்தப்பட வேண்டும்.
பாருங்க, கானானுக்குள்ள வேவு பார்த்துட்டு வந்த அந்த 12 பேர்ல 10 பேர் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசின போது அவங்க மைண்ட்ல இருந்ததெல்லாம் வெளிப்பட்டுட்டு, அவங்க மனசுல இருந்ததெல்லாம் வெளியே வந்துட்டு, வாயின் வார்த்தையா வெளியே வருது. நம்மால் அப்போ அந்த தேசத்தை என்ன செய்ய முடியாது, இது ஓம்பலத்தால சுதந்திரிக்கக்கூடிய காரியமா இல்லை. இது உனக்கு கையளிக்கும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தின ஆசீர்வாதம் அல்லவா? அப்போ கர்த்தர் ஆயத்தம் பண்ணா அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறாரே. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இருதயத்தில் அவர்களுக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். 100 வயசில் ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். சில காலங்கள் சென்ற பின்பு அவனை சோதித்தார்னு இருக்கு. எதற்கு? இந்த வயதிலையும் இந்த விசுவாச பிரயாணத்திலும் ஆபிரகாம் தேவனை முக்கியத்துவப்படுத்துகிறாரா, தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறாரா, இன்னமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள் இருக்கிறதா என்று பரிசோதிக்க உன் மகனை நான் காட்டுற அந்த மலைகளில் ஒன்றில் நான் சொல்கிற இடத்துல தான் நீ தகன பலியாக எனக்கு செலுத்தணுன்றார். அப்போ பாருங்க, அந்த காரியத்தை ஆபிரகாம் மனப்பூர்வமாக செஞ்சதுனால, அந்த பரிசோதனையில் அவர் வெற்றி அடைந்ததுனால மறுபடியும் கர்த்தர் தரிசனமாகி சொல்கிறாரு, நான் சொல்லி இருந்த ஒரு வார்த்தையும் தவறாமல் உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அப்போ உடன்படிக்கை மறுபடியும் நினைப்பூட்டப்பட்டு அதனுடைய ஆசீர்வாதங்கள் உறுதிப்படுத்தப்பட்டது. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சு வீட்டை விட்டு வந்தாரு, அது போதாதான்? அல்லேலூயா. எனத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு அவன் போகிற இடமே தெரியாமல் ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு வந்தார், இந்த ஒரு காரியம் போதாதா? இல்லை, ஆண்டவர் கடைசி வரைக்கும் எதிர்பார்க்கிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி தான் இருக்கணும், உத்தமனாக தான் இருக்கணும். சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, முதல்ல நீ ஸ்திரப்படு, அதுக்கப்புறம் மற்றவர்களை நீ ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. ஒன்றை நீ என்ன செய், ஆயத்தப்படுத்து. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவங்களை என்ன செய்கிறார், டெஸ்ட் பண்ணுறார். அவர்களுடைய விசுவாசங்கள் என்ன செய்கிறது, பரிசோதிக்கப்படுகிறது. அதனால தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், அழிந்து போகிற பொன் அக்கினியினால் என்ன செய்யுது, சோதிக்கப்படுகிறது. அதை காட்டிலும் விலையேறப்பெற்ற உங்கள் விசுவாசம் கண்டிப்பாக என்ன செய்யும், சோதிக்கப்படும். அல்லேலூயா. அதனால் சோதிக்கப்படுகிறவன் அந்த சோதனையில் அவன் ஜெயித்த பிறகு கர்த்தர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு ஜீவ கிரீடம் கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார், சில வசனங்களின் மூலமாய் நம்மை புடமிடுகிறார். யோபு சொல்கிறான், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன். அவனுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளெல்லாம் பாருங்கள், பாடுகளை பாருங்கள், இழப்புகளை பாருங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்க பாருங்கள், தாங்க முடியாதவைகள். ஆனால் கர்த்தர் அவனை குறித்து சாத்தாண்ட பேசுகிறார், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், பூமியில் அவனை மாதிரி ஒரு ஆள் கிடையாண்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பூமியில் அவ்வளோ அந்த வார்த்தைக்கு யோபு ஒர்த்து தானா, அதற்கு அவன் தகுதி தானா? அந்த நேரத்தில் ஆண்டவருடைய அந்த சோதனையில் அவன் நின்று தாக்கு பிடிக்கிறான். கர்த்தரே அவனை பார்த்து சொல்கிறாரு, அவன் தன்னுடைய நாவினால் என்ன செய்யலை, பாவம் செய்யலை. நீங்களாம் மனம் பதறி இஷ்டம் போல் பேசிட்டீங்க, அவன் அப்படி என்ன செய்யலை, பேசலை. கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார். அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அவன் இழந்ததெல்லாம் கர்த்தர் ரெட்டிப்பு அவனுக்கு திரும்ப கொடுத்தார். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கும் ஆவியானவர் நம்மோடு கூட ஏன் பேசுகிறார்னா, உங்கள் விசுவாசம் பரிசோதிக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. உங்கள் பரிசுத்தம் பரிசோதிக்கப்படும். ஜெப வாழ்வில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா, ஆண்டவர் அதுக்கெல்லாம் டெஸ்ட் வைப்பார். வேத வசனத்தை வாசித்து தியானிக்கும் அந்த வாழ்வில் நீங்கள் ஒழுங்கும் கிரமமாக இருக்கீங்களா, அதுக்கெல்லாம் டெஸ்ட் வரும். நீங்கள் கேட்குற வார்த்தையின்படி உங்களை அர்ப்பணித்து நீங்கள் நடப்பதற்கு ஆயத்தம், நீங்கள் கையை உயர்த்தி என்ன செஞ்சிருவீங்க, அர்ப்பணிச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் அர்ப்பணித்தபடியே நீங்கள் வாழ்கிறீங்களா, அதற்கு என்ன வரும், கண்டிப்பாக ஒரு பரிசோதனை. வசனம் உங்களை புடம்பிடும், அந்த சிச்சுவேஷன் வரும், அந்த சூழ்நிலை உங்களுக்கு என்ன செய்யும், வரும். அப்படி வரும்போது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், ரொம்ப முக்கியம். கர்த்தர் தம்முடைய வசனத்தினால் நம்மளை என்ன செய்கிறாரோ, புடமிடுகிறார். பரீட்சைலாம் ஸ்கூலில் என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்கல்ல, அந்த பிள்ளைகள் அடுத்த கிளாஸுக்கு போகிறதுக்கு அவர்கள் தகுதி உள்ளவர்கள் தானோ அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் அவங்களுக்கு என்ன வைக்கிறாங்க, பரீட்சை வைக்கிறாங்க. நீட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க, மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கு இவர்கள் தகுதி உள்ளவர்களா என்பதை அறியறதுக்கு தான் அந்த எக்ஸாமில் என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படி தகுதி தேர்வுலலாம் தேர்ச்சி பெற்றாதான் அவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற ஆசீர்வாதமான வேலைகள் அனுப்பிச்சுது. ஆனால் கர்த்தர் வைக்கிற இந்த பரீட்சை நம்முடைய தகுதியை பரிசோதிப்பதற்கல்ல. ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய திறமையை பரிசோதிப்பதற்கல்ல,
நம்முடைய ஞானத்தை பரிசோதிப்பதற்கல்ல, நம்முடைய வைராக்கியத்தை பரிசோதிப்பதற்கல்ல. இது எல்லாத்துக்கும் மத்தியில் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, நம்மை தகுதிப்படுத்துவதற்கே. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. இப்போ யோசேப்பினுடைய வாழ்வில் தேவ சித்தம் என்ன? அந்த எகிப்தில் அவன் அதிகாரியாக மாறி அன்றைக்கு யாக்கோபின் குடும்பத்தை அவன் பிழைக்க செய்து அதிலிருந்து யூதா தப்பனும், யூதாவின் வழியாக மேசியா என்ன செய்யணும்? வரணும். இதான் தேவ திட்டம். இந்த தேவ திட்டத்தை நிறைவேற்ற யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவன் என்னெல்லாம் கடந்து வர வேண்டியது இருந்து பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. வசனம் அவனை புடமிட்டதுனால அவனுக்கு ரொம்ப நிதானம் இருந்தது, பொறுமை இருந்தது, அன்பு இருந்தது, மன்னிக்கும் தன்மை இருந்தது. ஹல்லேலூயா. தாராள மனசு இருந்துச்சு. நல்ல நிர்வாக திறமையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அதனால தான் அவனுடைய சகோதரர்கள் பயந்து அப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு அப்பா சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணி தான் நீங்கள் என்ன செஞ்சிடணுமா, மன்னிச்சிடணுமான்னு சொல்லி அனுப்பினப்போ அவன் என்ன சொன்னான்? நான் தேவனா? ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பாக கர்த்தர் எதுக்கு என்ன அனுப்பினார்? மிகுந்த ஜீவரட்சணியம் உண்டாருக்கு தான். அப்போ ஆண்டவர் அவனை என்ன நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டார்? எதற்காக இந்த எகிப்துக்கு அவன் முன்னாடி அனுப்பப்பட்டான்? இந்த விவரம்லாம் அவனுக்கு எப்போ புரிஞ்சுது பார்த்தீங்களா? இந்த வசனம் அவனை புடமிட்டபடினால தான் இந்த விளக்கம்லாம் அவனுக்கு தெரிஞ்சுது. இல்லாட்டி என்ன நடந்திருக்கும்? சகோதரர்கள் வந்து முதல் முறையாக அவனை பார்த்து வணங்கின உடனே அப்படியே தூக்கிட்டு போய் தலையை என்ன செஞ்சுருப்பான்? வெட்டியிருப்பான். அன்னைக்கு நான் கதறினேனே, அன்னைக்கு நான் அழுதனே, அண்ணே தயவுசெய்து என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சினேனே, உங்களுக்கு கொஞ்சமாவது என் கதறல் காதில் கேட்டுச்சா? இன்றைக்கி நல்லவனுங்க மாதிரி என் காலில் வந்து விழுற மாதிரி ஆக்ஷன் போடுறீங்க அப்படின்னு தலையெல்லாம் என்ன செஞ்சுருப்பான்? எடுத்துருந்துருப்பான். ஆனால் இப்போ பாருங்கள், உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நான் ஆதரிப்பேன்றான். தேசத்தில் நல்ல இடத்துல உங்களை குடியேற்றுவிப்பேன் அப்படின்றான். பார்வோன்ட்ட நான் பேசி உங்களுக்கான எதிர்கால ஆசீர்வாதத்துக்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி தருவேன்றான். ஆமென் சொல்லுங்க. அப்போ வசனம் நம்மை புடமிடும்போது நம்முடைய இதயம் பக்குவப்படுகிறது. ஹல்லேலூயா. வசனம் நம்மை புடமிடும்போது கர்த்தர் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிற ஸ்தானத்தில் நிர்வாகம் செய்வதற்கான முழு கிருபையும் நமக்கு கிடைக்கிறது. அதற்கான தகுதி நமக்கு கிடைக்கிறது. இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது. கிறிஸ்து அதன் மூலமாய் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. வசனம் நம்மை புடமிடுவதற்கு ஒப்பு கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? கண்களை மூடி கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் வார்த்தை என்னை புடமிடுவதற்கு என்னை விட்டுத்தர நான் ஆயத்தம் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்க நான் ஆயத்தம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் என்னை புடமிட்டால் அது என்னுடைய அழிவிற்கு அல்ல, அது என்னை சிறுமைப்படுத்துவதற்கு அல்ல, அது நான் வெட்கப்பட்டு போகிறதுக்கு அல்ல, அல்லது நான் அதிலிருந்து தவறி போய் தேர்ச்சி பெறாத நபர் என்று அறியப்படுவதற்கு அல்லப்பா. ஆமீன். உம்முடைய வசனம் என்னை புடமிட்டுச்சுன்னா என்னை அது தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, அது என்னை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. ஆமீன். யோசேப்பினுடைய வாழ்வில் வசனம் நிறைவேறுகிறது. ஆமீன். அது நிறைவேறும் அளவும் அந்த வசனம் அவனை புடமிட்டது என்று வாசிக்கிறோமே. எங்கள் வாழ்க்கையிலையும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலுக்கு முன்பாக உம்முடைய வசனம் புடமிடும் போது அதில் நாங்கள் சுத்த பொன்னை போல விளங்க. ஆமீன். அல்லேலூயா. நீக்கப்பட வேண்டிய அசுத்தங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீக்கப்பட, பிரிக்கப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு பிரிக்கப்பட, உபயோகமான ஒரு நபர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.